அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3233-இன் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற பகுதியுடைய நிகழ்ச்சி இது. ஒவ்வொரு நாளும் ரோட்டரியில் இருக்கிற ஒரு பெண்மணியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அவர்கள் ரொட்டேரியனாக இருக்கலாம், உமன் ரொட்டேரியனாக இருக்கலாம், அல்லது ஆன்ஸாக இருக்கலாம். அந்த விதத்தில் ஜூலை 1 இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, ரோட்டரி இயர் ஆரம்பம். இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டோட ஃபர்ஸ்ட் லேடி, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் போத்ரா அவர்களின் மனைவி ஜெயஸ்ரீ போத்ரா அவர்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அவர்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அவர்களை பற்றி இன்னும் பூரணமாக தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த இன்டர்வியூ. சரியா? வணக்கம் ஜெயஸ்ரீ மேடம். வணக்கம் கிரிஜா மேடம், சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜெயஸ்ரீ. போத்ராஜியை பத்தி உங்க பார்வையில ஒரு மனைவியா சொல்லுங்க. அவரை பத்தி என்ன சொல்றது, நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தான். as a wife இஸ் a nice hearted man. எதுக்குமே நோ சொல்ல மாட்டார். என்ன கூட எது கேட்டாலும் சரி போ வாங்கிக்கோ, வேண்டான்னு எதுவுமே எப்பவும் சொல்ல மாட்டார் அவரு. பசங்களை கூட சரி வேணுமா போய் வாங்கிக்கோ, வேணுமா போவோம், ஏதாச்சும் வேணுமா சரி. வீட்டுல சர்வன்ஸ் கூட அது கொடுத்துரு இது கொடுத்துரு. இல் நெவர் டெல் நோ டு anyone. till now is not told to anyone no. எஸ், எங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அவர். Yes. என்னோட கோ பிரசிடென்ட் உங்களுக்கு தெரியும். அவர் சாதாரண ஆமாம்மா. இருந்தப்போ எப்படி இருந்தாரோ, பிரசிடென்ட்டா எப்படி இருந்தாரோ அப்படிதான் இப்ப கவர்னராகவும் அப்படியே தான் இருக்கார். ரொம்ப ஒரு சிம்பிள் மனுஷன். ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க ஜெயஸ்ரீ. நீங்க எங்க படிச்சீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க? I was born in Trichy. ம். My native place is Trichy. I was born and brought up there only. ஓகே I studied in St. Joseph's School till 12th only I studied. ஓகே. அதுக்கப்புறம் தெரியும் தான், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அம்மா. In ஓகே 89 I got married. ஓகே. ஸோ நீங்க உங்களுடைய பேஷன் என்ன? எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நல்லா ஷாப்பிங் பிடிக்கும், ஊரை சுத்த பிடிக்கும், நல்லா பிடிக்கும். அதெல்லாம் I like cooking also. ஓகே ஓகே. இவருக்கு வெரைட்டி சட்னி வேணும், தோசை இட்லியோட. ஆமா, எங்களுக்கு எல்லாம் தெரியும் போத்ராஜிக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க இட்லி பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்ல? ஆமா, அது பிறந்து வந்து ட்ரிச்சில இட்லி இடியாப்பம் ஆப்பம் எல்லாம் பண்ணுவோம். இல்லாத இதெல்லாம் இல்ல. எங்க ராஜஸ்தான் ஃபுட் கூட நான் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். இவருக்கு வெரைட்டி சட்னிஸ் பண்ணணும்னா ஏதாச்சும் ஒன்று கீப் ட்ரைங் ஃபார் ஹிம். ஓகே. ஸோ நீங்க எந்த இயர் ரோட்டரிக்குள்ள வந்தீங்க? போத்ராஜி எப்ப ஜாயின் பண்ணாரு? 2001ல வந்தோம். 2001ல. உங்களுக்கு ரோட்டரிக்குள்ள வந்தப்ப ரோட்டரி எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவ்வளோவா ஆக்டிவ் கிடையாது நானு. சரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பேசணும் பழகணும்னு சொல்லி அப்படி ஸ்லோலியா இது பண்ணிட்டு now I'm enjoying my Rotary life. டி நகர்ல all our friends all எல்லாம் I've made many friends in Rotary also now. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரோட்டரிக்குள்ள போயிட்டு I know about Rotary everything, like என்ன பண்றீங்க, என்னது என்ன இல்ல. இப்ப எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகுறேன். முதல்ல அப்படி இல்ல, போனோமா உட்காந்தோமா மீட்டிங் பார்த்தோமா வீட்டுல கல்விட்டு வந்துட்டே இருப்போம். ஸ்லோலி கேட்டுட்டு இருந்தா இப்போ கொஞ்சம் இன்வால்வ்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க ரோட்டரியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப கவர்னர் வைஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன சேஞ்ச் பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி அது என்ன விதத்துல நீங்க மாறி இருக்கீங்க? நாங்க எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம். we are happy with that. That's all. அது கவர்னர்ஷிப் வந்துருச்சு, லேடிஸ் ஃபர்ஸ்ட் லேடி அது வந்துட்டாங்க, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. we all are one, we are all friends. அந்த எண்ணம் தான் எனக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. வெரி நைஸ். யூ ஆர் சிம்பிள் அண்ட் ஸ்வீட். அதுதான் உங்களோட பெரிய பலம். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, குழந்தைங்க பத்தி. I have 2 daughters. பெரியவன் நவிதா, she is into dad's business, diamondsல இருக்கறா. And she is married to Hemant Kumar. And I have one small granddaughter, 3.5 years old, Manvi. And second daughter is Dr. Shilpa, she is a dentist. Plus she is into dad's diamond business also. Okay. ஆபீஸும் பாத்துக்கிறா. Oh, very nice, very nice. So you are into diamond business இல்லையா? உங்களுக்கு எப்படி ஜுவல்லரி மேல எல்லாம் எப்படி ஆசை உங்களுக்கு? எனக்கு அவ்வளவா ஆசை எல்லாம் கிடையாது ஜுவல்லரிக்கு. ஜெமாலஜிஸ்ட், நானும் படிச்சிருக்கேன் டைமண்ட்ஸ் பத்தி எல்லாமே. நான் சென்னையிலே படிச்சிருக்கேன், ஒரு 1 month கோர்ஸ் நானும் பண்ணிருக்கேன். நிறைய நீங்க 25 இயர்ஸா ரோட்டரி பாக்குறீங்க, வெளியில பாக்குறீங்க. லேடிஸ் அவங்களோட ஜாபையும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும்னா உங்களோட அட்வைஸ் என்ன? have to cooperate with everyone. First we must be calm. இருந்தாதான் அவங்க என்ன சொல்றது நம்ம கேட்கலாம்.
according to that we can adjust ourselves and do it. நீங்க வந்து உங்க பொண்ணெல்லாம் கல்யாணம் ஆகி போகும்போதெல்லாம் என்ன சொல்லி அனுப்புவீங்க பொண்ணுக்கு? பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்கணும், தப்ப உணரணும். அதான் நம்ம சொல்லி கொடுக்கறது அவங்களுக்கு. தப்புன்னா ஆமா தப்பு பண்ணிட்ட சாரி சொல்லிடணும். மற்றபடி அவங்க என்ன சொல்றது நீங்க கேட்கணும். அதை நம்ம பொண்ணுங்களாம் சொல்லி கொடுக்கறது. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். பெரியவங்க இருந்தாங்கன்னு சொல்லி சின்னவங்க இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட். ஆட்டோமேட்டிக் we get respect from others also. நீங்க வந்து உங்களோட சைல்டுஹுட், உங்க அம்மா, உங்க ஃபேமிலி, உங்க பாட்டி அவங்கள பத்தி எல்லாம் என்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எங்க பாட்டியாட்டம் யாருமே கிடையாது. she is so kind hearted person. when she expired she was 106. கல்யாணம் ஆனப்புறம் தான் அவங்க இறந்துருக்காங்க. she was 106 when she expired. அவ்வளோ அன்பா இருப்பாங்க. ஒரு வீட்டுல சத்தம் கிடையாது பாட்டிக்கு. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அவங்க கையால துணி துவச்சி இருக்கிறாங்க. எங்க அம்மாவும் எங்க பாட்டியும் சொல்ற ஒரே வார்த்தை தான், வேலையே நீங்க விடக்கூடாது. டோன்ட் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ். உனக்கு முடிஞ்சவளுக்கு நீ பண்ணு, முடியலையா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நீ பண்ணு, டிபெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ நான் உங்களை கூட பார்த்துருக்கேன். அதாவது ஒரு டைமண்ட் பிஸ்னஸ்னா ஒரு ரிச் ஃபேமிலி, ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க. இருந்தாலும் உங்க வீட்டில் வந்து நீங்க தான் சமையல் பண்ணி போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எப்படி நீங்க அப்படி எல்லா வேலையும் நீங்களே செய்யணும் அப்படின்றதெல்லாம் பண்றீங்க? கையால சமைக்கிறது தான் எங்க வீட்டுக்காரருக்கும் எங்க பசங்களுக்கு பிடிக்கும். சமையல்காரர் இருந்தா கூட அம்மா நீ தாளிச்சிடுமா, அவளை ரெடி பண்ண சொல்லிட்டு நீ தாளிச்சு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட அப்படிதான். ஒரு 2-3 days பிஃபோர் அப்படிதான் சொன்னாங்க. இவரும் சொல்லுவாரு, ஷில்பாவும் சொல்லுவா, பெரியவ கூட சொல்லுவா, சின்ன பேத்தி கூட சொல்லுவா, நானே முருங்கா தால் வையும் நானே அப்படின்னு சொல்லுவா. இல்லன்னா நானே ரொம்ப நாள் ஆச்சு மைசூர் பாக் பண்ணி கொடுப்ப சொல்லுவா. அதுக்காக நான் மைசூர் பாக் பண்ணி கொடுப்பேன் வீட்டுல. ஸோ நீங்க இந்த வருஷம் வந்து எல்லார் கவனமும் உங்க 2 பேர் மேலதான் இருக்கும் இல்லையா? நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ என்ன ஐடியாஸ் வச்சிருக்கீங்க பெண்களுக்கு? நீங்க ஆஸ் அ ஃபர்ஸ்ட் லேடி என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்கீங்க? ஆஸ் அ ஃபர்ஸ்ட் லேடி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ட்ரெஷர் ஹண்ட் வைக்கலான்னு இருந்தேன். அது ஒரு மால்ல எங்கேயோ வைக்கலான்னு இருக்கிறேன். பிகாஸ் கார் ரேலி எல்லாம் எப்பவும் ஆகுதுதான். மெட்ரோ ஹண்ட் லாஸ்ட் இயர் முடிஞ்சு போச்சு நம்மளது, சுமேதா பீரியட்ல, நந்தா பீரியட்ல. ஸோ வை கான்ட் வி திங்க் டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மால் எடுத்துட்டு அங்க ஒரு ட்ரெஷர் ஹண்ட் வைக்கலாம்னு இருக்கிறேன் நான். அந்த ஐடியால இப்போ போயிட்டு இருக்கு ப்ராசஸ்ல. லேடி ரொட்டேரியன்ஸ் ஆன்ஸ் அண்ட் ஆனட்ஸ் ஒன்லி லேடிஸ்க்கு சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒரு சின்ன கார்னிவல் ஆட்டம் இல்ல ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மட்டும் அது வைக்கலாம். அதுவும் ஒரு ஐடியா இருக்கு. அப்புறம் ஒரு லேடிஸ் அவுட் மட்டும் வைக்கலாம் இருக்கு, ஒரு 3 days 4 days மட்டும். அந்த ஐடியா இப்போ போட்டு வச்சிருக்கிறேன். We'll see how it works out with all your support and everything. வெரி நைஸ். நீங்க வந்து உங்களுக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. ஸோ லேடிஸ் ஷாப்பிங்னு கூட ஒன்று வைக்கணும் நீங்க, பெரிய எக்ஸிபிஷன் போட்டு. இப்போ எங்க ஃபர்ஸ்ட் லேடிஸ் எல்லாம் அதான் சொன்னாங்க, மேடம் ஒரு லேடிஸ் ஷாப்பிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நானும் வரேன், ஐ அம் ஆல்சோ ரெடி ஃபார் ஷாப்பிங். எல்லாம் போலாம் சேர்ந்துட்டு ஒரு கூட்டமா போயிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட கேக்குறாங்க, மேடம் போலாமா ஷாப்பிங்க்கு? பெண்கள் வந்து ஒரு முன்னேறின பெண், ஒரு விடுதலை பெற்ற பெண்ணுன்னா அவர்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன, எப்படி இருக்கணும்னு சொல்றீங்க? சொன்னாங்கன்னா must be strong. Ladies must be first of all strong in everything. Strong இருந்தீங்கன்னா everything will be fine and everything good. நீங்க பெண்களுக்கு, நம்ம ரோட்டரி விமென்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? What is your message for them? Rotary ladies, all first ladies, all the Rotarians ladies and all, enjoy life, be happy, make others happy. Life is very short. நம்ம கையில இருக்கிறது ஸ்மாலா இருக்கு. ஸோ என்ஜாய், மேக் அதர்ஸ் ஆல்சோ ஹாப்பி. எதுவும் டென்ஷன் எடுக்க வேண்டாம். வரது வரட்டும், போறது போட்டும். என்ஜாய் லைஃப், தட் இஸ் த திங். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச் மேடம். இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த சொன்னீங்க. இந்த வருஷம் உங்களுக்கும் போத்ராஜிக்கும் மிகச் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஸ்பெசிஃபிக்கா உமன் எம்பவர்மெண்ட்லேருந்து வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ரோட்டரி மகளிர் சக்தி இந்த நிகழ்ச்சியில முதல் நாளான இன்று ரோட்டரி 3233 இந்த மாவட்டத்தின் ஃபர்ஸ்ட் லேடி ஜெயஸ்ரீ போத்ரா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மோட அவர் மிக அருமையாக பேசினார். இனிமேல் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ரோட்டரியில் இருக்கும் மகளிர் சக்தியை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். நாளை இன்னொரு மகளிர் சக்தியோடு சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.